உன்னதமும் மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிமையான காரியங்களை செய்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனம். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்து சொல்லுகிற காரியங்கள், இந்த சிறையிருப்பு வருவதற்குரிய காரணம் என்னவென்று பல காரியங்களை சொல்லி வரும் பொழுது, இன்னும் அவர்கள் ஒருவேளை அநியாயங்கள் செய்யவில்லை, விக்கிரக ஆராதனை பண்ணாமலும் பல பாவ செயல்களில் ஈடுபடாமலும் தேவனை மறுதலிக்காமலும் இருக்கிற சிலர் கூட இங்கே சிறையிருப்புக்குள் அகப்பட்டு கிடக்கிறதை ஆவியானவர் அங்கே அறிந்து அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இவர்கள் வேறொரு பாவம் செய்யவில்லை, ஆனால் இருதயத்திலே தங்களுக்குண்டான மேன்மைகளையும் தங்களுக்குண்டான ஐஸ்வர்யத்தையும் தங்களுக்குண்டான ஞானத்தையும் குறித்து பெருமையுள்ளவர்களாக மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் ஒருவேளை தேவனுடைய கோபத்தை உருவாக்குகிற விக்கிரக ஆராதனையில் வீழ்ந்து விடவில்லை. இவர்கள் தேவன் அருவருக்கிற பாவ செயல்களை செய்யவில்லை, ஆனால் தங்கள் இருதயத்திலே பெருமையுள்ளவர்களாய் அந்த தேவன் கொடுத்த அந்த கிருபைகளை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த ஞானத்தை குறித்து அங்கே வீணான பெருமை கொள்ளுகிறவர்களாக, வீணாக மேன்மை பாராட்டி திரிகிறவர்களாக காணப்பட்டதும் ஒரு சிறையிருப்புக்கு காரணமாக அமைந்துவிட்டது. பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களிலே நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒவ்வொன்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமே தவிர, அதை குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர, அதை மேன்மையாகவோ பெருமையாகவோ பேசி தெரியாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். காரணம், அது நம்மை அறியாமலே நம்மை சிறையிருப்புக்கு நேராக கொண்டு போய்விடும். பெருமை பேசுகிறவன் அவன் தேவனை அவமதிக்கிற சூழ்நிலையை அங்கே காண முடிகிறது. எல்லாமே தேவனால் கிருபையால் கிடைக்கப்பெற்றது, எல்லாமே தேவனால் தரப்பட்டது. நம்ம ஒவ்வொன்றும் தேவ கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். ஆனபடியினாலே நமக்குண்டான மேன்மையாயிருக்கட்டும், ஆசீர்வாதங்களாயிருக்கட்டும், நல்ல கல்வியின் வாழ்வாயிருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், நல்ல குடும்பம், நல்ல வீடு வசதிகள் எதுவாக இருக்கட்டும், அதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. கர்த்தர் தான் அதற்குரியவர். கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட நம்முடைய வாழ்வை நாம் பழக்கி கொள்ளுவோம். அங்கே சொல்லுகிறதை காண்க முடிகிறோம். இவைகளை செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இவைகள் மேல்தான் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயல்களுக்காகவும் இது கர்த்தரால் வந்தது என்பதை உணர்ந்து கர்த்தரை குறித்தே எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் மேன்மை பாராட்ட நாம் ஞானமுள்ளவர்களாய் இருப்போம். இருதயத்திலே தெளிவுள்ளவர்களாய் காணப்படுவோம். இன்றைக்கு நாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டி திரிவது அர்த்தமல்ல. அது தேவையற்ற சிறையிருப்புக்குள் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். ஆனபடினாலே தெளிந்த மனநிலையோடு கூட இருதயத்தில் கர்த்தரை உயர்த்தி சிந்தையிலே வீணராக போகாதபடி நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, எல்லாம் கர்த்தரால் கிடைக்கப்பட்டது, எல்லாம் கர்த்தர் தந்த ஈவுகள், எல்லாம் கர்த்தர் தந்த வாழ்வுகள் என்று சொல்லி கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்வையும் காத்து சிறப்பாய் நம்மை நடக்க பண்ணுவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நம்முடைய கிருபையும் இரக்கம் நிறைந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உங்கள் தயவு எத்தனை சிறந்தது, உங்கள் தயவு எத்தனை மேலானது. தகப்பனுடைய இரக்கம் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாக அந்த இரக்கத்தை நாங்கள் ஆண்டவரே வீணாக்கி ஒரு சிறையிருப்பின் வாழ்வை அனுபவிக்காதபடி எங்களுடைய மேன்மை பாராட்டுதல் கர்த்தரை குறித்தே இருக்க உதவி செய்வீராக. எங்கள் சுயத்தை குறித்து
சுய படிப்புகள், வசதிகள், வாய்ப்புகள், ஞானங்கள் இவைகளை குறித்து மேன்மை பாராட்டி தெரியாதபடி ஆண்டவரே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட எல்லா இடங்களிலும் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்கிற பொழுது கர்த்தர் எங்களை நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர், பாதுகாப்பீர். சிறையிருப்பின் வாழ்வை ஆண்டவரே எங்களுக்கு இல்லாமல் போக பண்ணுவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.